ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டவுட் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல பிட்காயின்ல எஸ்ஐபி பண்ணலாமான்னு. இப்போ யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அவங்க எல்லாரும் கால்குலேஷன்ஸை ஷோ பண்ணுவாங்க. நீங்க 1000 rupees per month in ஸ்டாக் மார்க்கெட் எஸ்ஐபி ல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு அரௌண்ட் 13% CAGR ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சோ 10 இயர்ஸ்க்கு அப்புறமா டோட்டல் rupees 2.44 lakhs ஆகும். 15 இயர்ஸ்ல 5.49 lakhs ஆகும். 20 இயர்ஸ்ல 13.3 lakhs ஆகும்னு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பட் சேம் ₹1000 per month எஸ்ஐபியா நீங்க பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணினா என்ன ஆகும்னு சொல்றாங்க தெரியுமா? 10 இயர்ஸ்ல டோட்டல் இன்வெஸ்ட் பண்ணது 1.2 lakhs இருந்தா அது 69 lakhs ஆகும். 15 இயர்ஸ்ல 1.8 lakhsன்றது 13 crores ஆகும். அண்ட் 20 இயர்ஸ்ல 2.4 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் 43 crore ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா இது மாதிரியான கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா நீங்க ஷாக் ஆகுற லெவல்ல தான் இருக்கும். பிகாஸ் பிட்காயினோட பாஸ்ட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 60% CAGR. சில பீப்புள் சொல்றாங்க அது 150% கூடன்னு. பட் ஈவன் இஃப் யூ டேக் 60% CAGR itself, நம்பர் ரொம்ப பெருசா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்க யோசிப்பீங்க, இது சரிதான் போல, இந்த மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கிற பிட்காயின்ல எஸ்ஐபி பண்ணணும் போலன்னு நினைப்பீங்க. ஆனா ஜஸ்ட் வெயிட், இங்க ஒரு ட்ராப் இருக்கு. நம்ம பிரெயின் நம்பர்ஸ் பார்த்தா எக்ஸைட் ஆகுது, ஆனா டீப்பா அனலைஸ் பண்ணா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 1, how these big numbers confuse you. நீங்க பார்த்த பிகர்ஸ்ல ₹1000 per month SIP ல 20 இயர்ஸ்ல ₹243 crore வருது. நீங்க அதை பார்த்தா ப்ரோ என்ன கால்குலேஷன் இதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அது எப்படின்னு பார்த்தா அது பிட்காயின் ரிட்டர்ன்ஸ் 180% CAGR அசியூம் பண்ணிட்டு தான் கால்குலேட் பண்ணிருப்பாங்க. இந்த 16 இயர்ஸ்ல பிட்காயின் டோட்டல் ரிட்டர்ன் 36,000%. சோ CAGR கால்குலேஷன் பண்ணா 180% வருது. 12 இயர்ஸ்ல 115%, 10 இயர்ஸ்ல 85%, 8 இயர்ஸ்ல 55% அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஜஸ்ட் 48%. நீங்க இப்ப பார்த்த மாதிரி பிட்காயின் ரிட்டர்ன்ஸ் கிராஜுவலி டிக்ரீஸ் ஆகுது. ஸ்டார்டிங்ல பிட்காயின் வேல்யூ ஜஸ்ட் $1 இருந்தது. அப்பெல்லாம் 100x 1000x இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ வேல்யூ $125,000 வந்துருச்சு. ரஃப்லி ₹1 crore per பிட்காயின். சோ அப்ப இருந்த growth இப்ப ரிப்பீட் ஆகிற சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் ஒரு அசெட் மெச்சூர் ஆன அப்புறமா அதோட CAGR நேச்சுரலி கம்மி ஆகும். இப்போ பிட்காயின் ரொம்பவே ஸ்டேபிள் ஆயிடுச்சு அமங் கிரிப்டோஸ். ஆனா 180% CAGR அகைன் வராது. அண்ட் ஈவன் 48% CAGR கூட நெக்ஸ்ட் 10 to 20 இயர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2, the hidden math behind those big claims. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. பிட்காயின் இதே மாதிரி கண்டினியூவா grow ஆனா at 60% CAGR from now on na next 10 yearsல அதோட price would be $750,000. Now it's $125,000. 10 yearsல $750,000 னு சொன்னா அனாலிஸ்ட் கூட சிரிச்சிருவாங்க. இதே சேம் ட்ரெண்ட் 20 இயர்ஸ்க்கு கண்டினியூ பண்ணினா 1 பிட்காயின் வேல்யூ $3.75 million ஆகும். அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா டோட்டல் 21 மில்லியன் பிட்காயின்ஸ் தான் வேர்ல்ட்ல இருக்கு. அவுட் ஆஃப் தட் 19 மில்லியன் ஆல்ரெடி சர்க்குலேட் ஆகுது. அப்போ டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்ன ஆகும் தெரியுமா? $261 trillion ஆகும். கம்பேர் பண்ணுங்க, என்டையர் வேர்ல்டோட GDP $111 trillion தான். ரிச்சஸ்ட் மேன் எலன் மஸ்கோட நெட் வர்த் $500 billion, அதாவது $500 billion தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் பிட்காயின் அலோன் $261 trillion ஆகுதுன்னா அது பிராக்டிகலி இம்பாசிபிள். சோ இந்த கால்குலேஷன்ல லாஜிக் மிஸ் ஆகுது. ரிட்டர்ன் மேத் கரெக்டா இருந்தாலும் ரியல் லைஃப் பாசிபிலிட்டி இல்ல. நீங்க யோசிப்பீங்க, ப்ரோ நான் ₹1000 SIP பண்ற பிட்காயின்ல அட்லீஸ்ட் 50,000 crores ஆகுமான்னு. உங்க ட்ரீம் கம்ப்ளீட்லி ராங். பிகாஸ் நீங்க ஒன்லி ரிட்டர்ன்ஸ் பத்தி யோசிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், பட் ரிஸ்க் பத்தி இல்ல. ஹை ரிட்டர்ன் மீன்ஸ் ஹை ரிஸ்க், அதுதான் பேசிக் ரூல். பிட்காயின்ல வாலட்டிலிட்டி 60 to 80% ரேஞ்ச்ல இருக்கு. ஒரு சில டைம்ல காமனாவே 50 to 60% டிராப் ஆகுது. ஈவன் பாஸ்ட்ல 80% கிராஷ் கூட வந்திருக்கு. பட் ஆன் த அதர் ஹேண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இது மாதிரியான மேசிவ் டிராப் ரேரா தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் கோவிட் டைம்ல கூட நிப்டி 50% டிராப் ஆச்சு. ஆனா ஃபியூ மந்த்ஸ்ல ரிகவரி ஆயிடுச்சு. பட் பிட்காயின்ல ரிகவரி கேரண்டி இல்ல. சோ நீங்க SIP பண்றீங்கன்னு சொல்றீங்க, பட் ஹாஃப் வேல கிராஷ் வந்தா நீங்க ஃபியர்ல செல் பண்ணிடுவீங்க. பார்ட் 4, ரியாலிட்டி ஆஃப் வாலட்டிலிட்டி. பிட்காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உங்க மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இந்த மார்க்கெட்ல ஒரே மாசத்துல 30 to 50% டிராப் வந்தா கூட சர்ப்ரைஸ் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 2021 எண்ட்ல பிட்காயின் $68,000 இருந்தது. பட் 2022 மிட்ல $17,000 டிராப் ஆயிடுச்சு. நியர்லி 75% கிராஷ். இப்போ இமேஜின் பண்ணுங்க, நீங்க ₹1000 SIP ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 1 இயர்ல ₹12,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனா அது ₹3,000 வர்த்தா மாறிடுச்சுன்னா அப்போ உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அண்ட் அந்த டைம்ல மோஸ்ட் பீப்புள் பேனிக் ஆகிடுவாங்க அண்ட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. SIP யோட கான்செப்ட் என்னன்னா ஸ்டெடி லாங் டர்ம் இன்வெஸ்டிங் ஹேபிட் மெயின்டைன் பண்றது. பட் பிட்காயின் மாதிரி வாலடைல் அசெட்ல அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீசன்னால தான் ஸ்டாக் மார்க்கெட் SIPக்கு மென்டல் கம்ஃபர்ட் ஜாஸ்தி.
பார்ட் 5 கம்பாரிசன் பிட்காயின் vs நிஃப்டி SIP. அது ஸ்டெடியான இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் growth கொடுக்கும். கிராஷ் வந்தாலும் ரிகவரி ஸ்பீடாவும் குட்டாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு கோவிட் டைம்ல நிப்டி 7500க்கு வந்தது. வித்தின் 1.5 இயர்ஸ்லயே 18,000 கிராஸ் பண்ணிடுச்சது. பிட்காயின்ல அது மாதிரி ரிகவரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் பிட்காயின்லாம் கொஞ்சம் ஸ்பெகுலேஷன் பேஸ்ட், இன்ஸ்டிடியூஷனல் கண்ட்ரோல் இல்ல அண்ட் ரெகுலேஷன்ல கிளாரிட்டி இல்ல. சோ நிப்டி SIP சேஃபர் அண்ட் மோர் ப்ரெடிக்டபிள். அண்ட் ஒன் திங் ஃப்ரெண்ட்ஸ், பிட்காயின்ல ₹1000 SIP பண்ணினா நீங்க மில்லியனர் ஆகலாம். பட் ஒன்லி இஃப் நீங்க 15 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிட்டு பேனிக் செல் பண்ணாம இருந்தாதான். ஆனா 99% இன்வெஸ்டர்ஸ்க்கு அது முடியாது. பார்ட் 6 ரிஸ்க் அண்ட் ஷார்ப் ரேஷியோ எக்ஸ்பிளனேஷன். இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்ல ஷார்ப் ரேஷியோன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. அதோட மீனிங் என்னன்னா ரிஸ்க் எடுத்ததுக்கு ப்ராஃபிட் வர்த்தா இருக்கான்னு. நிப்டி 50யோட ஷார்ப் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா 0.8 to 1.0. இது ரொம்ப குட். பிட்காயினோட ஷார்ப் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் 0.2 to 0.3 அண்ட் இது ரொம்பவே லோ. மீனிங் பிட்காயின்ல எடுக்கிற ரிஸ்க்கு ப்ராஃபிட் ப்ரொபோர்ஷன் சரியில்லை. சோ பிட்காயின்ல வின் பண்ணாலும் அது லக் பேஸ்ட், அதே ஸ்டாக் மார்க்கெட்ல வின் பண்ணினா அது கன்சிஸ்டன்சி பேஸ்ட். இதுதான் டிஃபரன்ஸ். பார்ட் 7 லீகல் அண்ட் ரெகுலேஷன் ரிஸ்க். இப்போ இந்தியால பிட்காயின் லீகலா பேன் பண்ணவும் இல்ல, பட் அபிஷியலி ரெகக்னைஸ் பண்ணவும் இல்ல. கவர்மெண்ட் டாக்ஸேஷன் இம்போஸ் பண்ணிருக்கு. அதாவது 30% பிளாட் டாக்ஸ் பிளஸ் 1% TDS ஆன் ஈச் டிரான்சாக்ஷன். அப்போ நீங்க ப்ராஃபிட் earn பண்ணினா 30% டாக்ஸ் போகும். பட் லாஸ் ஆனா கேரி ஃபார்வர்ட் பண்ண பெர்மிஷன் இல்ல. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல however ஷார்ட் டர்ம் லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ண பெர்மிஷன் இருக்கு. செட் ஆஃப் கூட பண்ணலாம். சோ டாக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கூட ஸ்டாக் SIP யோட அட்வான்டேஜ் தான் ஜாஸ்தி. அண்ட் ஒன் மோர் பிளஸ் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை செபி ரெகுலேட் பண்ணுது. பட் பிட்காயின்ல இந்த கண்ட்ரோல் இல்ல. எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆனா லாஸ் ரிகவர் பண்ண முடியவே முடியாது. பார்ட் 8 எமோஷனல் ட்ராப் அண்ட் சோஷியல் மீடியா ஹைப். இன்னைக்கு சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா பிட்காயின் பத்தி மில்லியனியர் ஸ்டோரிஸ் ஃபுல்லாவே இருக்கு. ஒருத்தர் ₹5,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு 5 crore earn பண்ணிருக்காருன்னு ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அண்ட் நம்ம பிரெயின் இமீடியட்லி நான் மிஸ் பண்ணிட்டேனோன்னு கில்ட்டா ஃபீல் பண்ணும். அண்ட் அததான் FOMO, FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே டேஞ்சரஸான ட்ராப் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நீங்க FOMOல என்ட்ரி பண்ணா பிட்காயின் ஆல்ரெடி பீக் பிரைஸ்ல இருக்கும். அது டிராப் ஆனா நீங்க எக்ஸிட் பண்ணிடுவீங்க. லாஸ் கேரண்டீட். அண்ட் அதனாலதான் வாரன் பஃபெட் கூட சொன்னாரு, நெவர் இன்வெஸ்ட் இன் a business you don't understand. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பிட்காயினோட பிளாக் செயின் கான்செப்ட கூட புரிஞ்சுக்காம இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுதான் கேம்பிளிங் மாதிரி ஆகுது. பார்ட் 9 ஸ்மார்ட் வே ஃபார்வர்ட். சோ ஃபைனலா என்ன பண்ணலாம்னா, நீங்க லாங் டர்ம் வெல்த் பில்ட் பண்ண ஸ்டாக் மார்க்கெட் SIP பேஸா வச்சுக்கோங்க. பிட்காயின் மாதிரி அசெட்ல ஜஸ்ட் ஒரு ஸ்மால் போர்ஷன், அதாவது மேக்ஸிமம் அப் டு 5% போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுங்க. அதாவது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் செக்மெண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 80% மியூச்சுவல் ஃபண்ட் SIP, that is index funds plus ELSS funds, and 10% gold REIT ETF மாதிரி, 5% emergency fund which is liquid mutual fund, and 5% to bitcoin or cryptoல. அண்ட் இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா இது ரொம்பவே பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் பிட்காயின் கிராஷ் ஆனா கூட டோட்டல் இம்பாக்ட் கம்மியா தான் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் க்ரோ ஆனா ஓவரால் போர்ட்ஃபோலியோ ஸ்டெடியா ரைஸ் ஆகும். வெல்த் பில்ட் பண்றது ஈஸி ஃபார்முலா இல்ல. அதுக்கு பேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கு. பிட்காயின்ல SIP பண்ணா ஓகே, பட் ஃபுல் ஃபெய்த் அது மேல வச்சிடாதீங்க. யூஸ் இட் as an experiment, not as your retirement plan. Remember one thing friends, slow growth is still growth. Always consistency wins over hype. And crypto மாதிரி கான்செப்ட் மூலமா ஒரே நைட்ல மில்லியனர் ஆகிற ஸ்டோரி நல்லா சவுண்ட் பண்ணும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல 15 இயர்ஸ் டிசிப்ளின் ஃபாலோ பண்ற இன்வெஸ்டர் தான் ரியலான ஃப்ரீடமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள்ல ரிச் ஆகணும்னு நினைச்சா அதுதான் பிகஸ்ட் ட்ராப். இது பிட்காயின், ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் எல்லாத்துக்கும் பொருந்தும் ஃப்ரெண்ட்ஸ். சோஷியல் மீடியா ரீல்ஸ்ல அண்ட் ஆட்ஸ்ல எல்லாம் டபுள் யர் மணி இன் 1 இயர்னு ஸ்கிரீம் பண்ணுது. அண்ட் அதை பார்த்த உடனே நமக்கு எனக்கு டைம் இல்ல, நான் ஃபாஸ்டா earn பண்ணணும்னு பிரஷர் ஃபீல் ஆகுது. பட் உண்மையிலே ஃபாஸ்ட் மணி இஸ் ஈக்குவல் டு ஃப்ரஜைல் மணி. குயிக்கா வர்றது குயிக்காவே போகும், ஸ்டெடியா வர்றது ஸ்டெடியா இருக்கும். இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பீப்புள் வாண்ட் டு லுக் ரிச் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ரிச். இன்ஸ்டாகிராம்ல லக்ஸுரி லைஃப் காமிக்கணும்னு அதனால இஎம்ஐல ஐபோன்ஸ், கார்ஸ், பிராண்டட் ட்ரெஸ்னு எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. ஒருத்தர் கிட்ட காசு இல்லனாலும் அவர் சோஷியல் மீடியால பெரிய கிங்கா இருப்பாரு. அண்ட் இந்த மாதிரி ஃபேக் லைஃப் ஸ்டைல் டிராப்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் விழுந்துட்டாங்க. அண்ட் அதுதான் அவங்களோட சேவிங்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுது. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரும் சிம்பிளா இருந்தா கூட பீஸ்ஃபுல்லா இருந்தாங்க. இன்னைக்கு பீஸே இல்ல, ஜஸ்ட் எல்லாத்துலயும் நம்ம போஸ்ட் தான் இருக்கு. ரிமெம்பர் ஒன் திங், பீஸ் இஸ் த நியூ லக்ஸுரி. நீங்க காமா டெப் ஃப்ரீயா இருந்தா அதுதான் ரியல் ரிச் லைஃப். இதுல இருந்து நீங்க எஸ்கேப் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவேர்னஸ் என்னன்னா, நீங்க ட்ராப் ரெகக்னைஸ் பண்ணிட்டா அதை அவாய்ட் பண்ண ஈஸி. நெக்ஸ்ட் ஸ்டெப், கண்ட்ரோல் யோர் எமோஷன். ஃபியர் அண்ட் கிரீட் தான் இன்வெஸ்டரோட 2 பிக் எனிமீஸ். மார்க்கெட்ல ஃபியர் வந்தா பை,
and greed vanda stay calm. And finally, remember why you started. Not for luxury, but for freedom. Freedom to choose, freedom to rest, freedom to live life without tension. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அனதர் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் த டீம் ஆஃப் டெய்லி பூஸ்ட். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.